கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை உச்சநீதிமன்றம் பொன்முடி அவர்கள் வழக்கத்துக்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற வழக்கில் அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அறிவிச்சு அவருடைய எம்எல்ஏ மந்திரி பதவி பறிக்கப்பட்டு 3 வருடம் சிறை தண்டனை 50 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு நம்ம சென்னை உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த பரபரப்பான தீர்ப்பை அவர் கொடுத்திருந்தாரு. அதே போல் இந்த தீர்ப்பை வேணா மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு 30 நாள் கால அவகாசமும் நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க டெல்லியில் இருந்து வந்த ஸ்டாலின் அவர்களை அன்னைக்கு இரவே அவசரமாக பொன்முடி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் சந்திச்சிருந்தாரு. இப்படி இருக்க அந்த பேச்சுவார்த்தை பெருசா பொன்முடி அவர்களுக்கு சாதகமான பதில் எதுவும் ஸ்டாலின் அவர்கள் தரல அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன், அதாவது அரசியலை விட்டு விலகி இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனான மூகா அழகிரி அவங்க வசிக்கிறதே மதுரையில தான். மதுரையில இருந்து மூகா அழகிரி இன்னைக்கு அவசரமா சென்னைக்கு அவர் வந்திருக்காரு. இப்படி இருக்க நேரடியா தம்பி அவருடைய வீட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு மூகா அழகிரி அவர் செல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா அங்க போகல. நேரடியா குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு தரப்பட்டிருந்த பொன்முடி அவர்களுடைய வீட்டுக்கு மூகா அழகிரி அவர்கள் இன்னைக்கு சென்றிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தற்போது தமிழக அரசியல்ல உற்று கவனிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மூகா அழகிரி அவங்க எப்பயுமே தேவையில்லாமல் சென்னைக்கு வரதில்லை. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் தான் அவங்க சென்னைக்கு வர்றது. இப்படி இருக்க பொன்முடி அவருக்கு தீர்ப்பு குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுமே மதுரையில் இருந்து அழகிரி அவர்கள் புறப்பட்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா இந்த விஷயம் இன்னும் பெரிய விஷயமா இந்த விஷயம் உருவெடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எல்லாராலையுமே தற்போது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போகாம பொன்முடி அவருடைய வீட்டுக்கு மூகா அழகிரி அவர் முதல்ல போயிருக்கிறது. மூகா அழகிரி அவர்கள் பொன்முடிய இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் நேரடியா களத்துல இறங்கி அவர் வேலை செய்ய போறாரோ அப்படிங்கிற ரொம்ப பெரிய பரபரப்பு அதிர்ச்சி இப்ப எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு.